இத செய்யணும்னு தோணுனதுக்கான தன்முனைப்புக்கு என்ன காரணம்? மேபி அடிப்படையா நீங்க சொல்லப்படுறது மாரி அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் தமிழ சரியா பேசுறது இல்லங்கிற பயமா? இல்ல ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனால இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல கவிதைய ஒருத்தன் தமிழ் கவிதைய படிக்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர தேடுவான். அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது யோசனை வந்துருச்சா? தமிழ் சொல்லிக் கொடுக்கணுன்றதுல முதல்ல இருந்தே வந்து அத நோக்கி தான் என்னுடைய ஆய்வகம் வந்து நான் அமைச்சதுக்கான காரணம் அதுதான். நீங்க சொன்னதுல நெறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா, இப்போ ஒரு வெளி மாநிலங்களுக்கு நான் போகும்போது, அங்க எங்கேயாவது நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு தொடர் ஒண்ணு பேசுறாங்கன்னா, அந்த தொடர்ல வந்து ஒரு 4லிருந்து 5 சொற்கள் ஆங்கிலத்துல இருக்கும். அவங்களோட தாய்மொழியில அவங்க பேசினாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அந்த சொற்கள்லாம் ஆங்கிலத்துல அங்கங்க ஆங்கிலம் இருக்கிறதுனால. ஜப்பான் போம்போது என்னால அத பார்க்க முடியல. குழந்தைகள் பார்க்கும்போது பள்ளியிலருந்து வரும்போதும், ஒரு சொல் ஆங்கில சொல் இல்லாம அவங்க பேசுறாங்க. சீன மொழியில வந்து உலகத்துல எந்த அறிவியல் இலக்கியம் வந்துச்சுனாலும், முதல்ல உடனே வந்து அந்த இலக்கியத்த வந்து அவங்களோட மொழியில, ஜப்பான்லயும் ஆகட்டும், சைனாலயும் ஆகட்டும், அவங்களோட மொழியில அத கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ் அது மாதிரி கொண்டு வரணும். அதான் அதுக்கு வந்து முதல் அடித்தளம் வந்து சொற்கள். எல்லாம் நம்ம மருத்துவத்துல அவ்வளவு இருக்கு. அவ்வளவு வொக்காபுலரி இருக்கு மருத்துவத்துல. இது மாதிரி ஒவ்வொரு துறையில இருக்கிற சொற்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த உலக அறிவு எல்லாத்தையும் தமிழ்ல கொண்டு வரணும். அப்புறம் தமிழ்ல இருந்து அறிவு புதுசா உருவாகணும். இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. அதுல நெறைய பேர் வேல பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் என்னோட குழுவும் சேர்ந்தும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்கோம்.